சத்யா வந்து நம்ம ஃபினான்ஸ் கம்பெனியில் கந்து வெட்டிக்காரங்க கிட்ட வேலை பார்க்கறது கொஞ்சம் கூட பிடிக்கல முத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சத்யா கிட்ட முத்து எடுத்து சொல்லி இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கறதால நம்ம உழைச்சி சம்பாதிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் கம்மியாக சம்பாதிச்சாலுமே நல்ல நேர்மையாக போய் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த கண்ணீர் விட்டு அதில் வர பைசா நம்ம சாப்பிட்டாச்சு வயலில் கொஞ்சம் கூட சாப்பாடு இறங்காதுல. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க விட்ட சாபத்தினாலே நம்ம பாதி அலைஞ்சிருவோம். பேசாமல் நல்ல வேலை நானும் தேடி தரணும், இந்த வேலையை விட்டுற அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சத்யாவே இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது நேரம் இந்த பக்கம் முத்து வந்து ஒரு வேலை விஷயமா வெளியே போய் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்த வெளியே போனேன் நம்ம சீதாவும் அந்த ஆட்டோ டிரைவரும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆட்டோ டிரைவர் வந்து முத்துவை பார்த்தோன்னே வேக வேகமாக வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு முத்துக்கிட்டே போய் நன்றி சொல்றதுக்காக ஆட்டோ டிரைவர் ஓடி ஓடி போகிறாங்க. அப்போது நீங்கள் மட்டும் நிற்கலன்னா இந்த பிறகு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு சீதாவுக்கு ரொம்ப வந்து நீங்கள் இவர்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்டோன்னா நம்ம ஆட்டோ டிரைவர் ரொம்ப வந்து என்னம்மா உனக்காடு நன்றி இருக்க வேண்டாம் இப்படி பேசிட்டு இருக்க, அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை முடிச்சது காரணம் இந்த தம்பி தான், அது கொஞ்சம் மட்டும் மனசில் வச்சுட்டு பேச. அது மட்டும் நான் இந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் தம்பி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை திருடினது எல்லாருக்குமே நான் தாம்மா, அதை நீ புரிஞ்சுக்காம நீ பேசாத. இப்போ நான் உண்மையை சொல்றது கேளு, இந்த பணத்தை ஆள் வச்சு நான் தான் ஒன்றை திருட வச்சேன். அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லாமல் என்னை காப்பாற்றிட்டு என்ன நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு. என் தம்பியை பார்த்து இந்த மாதிரி பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் மேலே விழுந்த பழியையும் இவர் தான் போக்கி இருக்காரு, அதை மாதிரில நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சீதா பார்த்து ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க. உடனே நம்ம சீதாவுக்கு ஒன்றும் புரியல. சீதா வந்து என்னென்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆட்டோ டிரைவர் ஆமாம்மா வாட்டருக்கு பணத்தை பிடுங்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே அவசரமாக பணத்தை வந்துச்சு, அதனால தான் ஆளை செட் பண்ணி வாங்கிட்டு இருக்க பணத்தை நான் பிடுங்க வச்சேன். அதாவது தம்பி எப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என் குடும்ப நிலைமையில நான் எடுத்து சொன்னேன், அதனால தம்பி புரிஞ்சுக்கிட்டு என் மேலே இந்த பழியை எப்படியாட்ட போய்கிட்டு இன்னும் புடத்தில் மாட்டி விடாமல் உன் கையிலையும் பணத்தை கொண்டு உன் பேர்லேருந்து கெட்ட பேரில் நிற்கி எல்லா பிரச்சனையும் ஈஸியாக முடிச்சு வச்சு தம்பி தான், இப்படிப்பட்ட நல்ல மனசனை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசுறேன் அப்படி சொல்லிட்டு சீதா ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சீதா வந்து கண்களைங்கிட்டே முத்துவே பார்த்துட்டு இருக்காங்க. முத்து வந்து எந்த ஒரு பதில் சொல்லாமல் வேண்டானே எனக்காக எந்த ஒரு பிரச்சனை நீங்கள் பண்ண வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் எங்களை போய் விட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்து எந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்படியே கண்களைங்கிட்டே போயிடுறாங்க. இதுக்கு சீதா வந்து அப்படியே மனசில் நொறுங்கி போயிடுறாங்க. சீதா வந்து எப்படி முத்துக்கிட்டே மன்னிப்பு வைப்பாங்களா இல்லை முத்தோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அருண் கெட்டவர்னு சொல்லி எப்போதான் புரிஞ்சுக்க போகிறாங்க பொறுத்துருந்து வரப்போகிற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.